guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நாம NCERT லைன் பை லைன் சீரிஸ் கிளாஸ் 11 நீட் பயாலஜில டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்ட் பார்ட் 2 வீடியோ பத்தி தான் நம்ம இந்த இதுல பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து கொடுத்திருப்பாங்க. கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது என்னன்னா ஈஸியா நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தை வச்சு ஒரு ஆர்கானிசமை பிரிச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றது தான் கிளாசிஃபிகேஷன். ஏன்னா எல்லாராலையும் எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸையும் நம்மளால படிக்க முடியாது. ஸோ அது எல்லாமே ஒவ்வொன்றத்தையும் நம்ம ஒவ்வொரு கேட்டகரியா ஸ்பிளிட் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதை கத்துக்கிறதுக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதனால தான் இந்த கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்ம டாக்ஸையோ கேட்ஸையோ ஈஸியா வந்து நம்ம பார்க்கும்போது ஓகே இதுதான் டாக் இதான் கேட் அப்படின்றத நம்மளால ஈஸியா வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதை பிரிச்சு ஒரு தனி கேட்டகரியா நம்ம பண்றோம். அந்த ப்ராசஸ் தான் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இந்த டாக்ஸாக்கும் கிளாசிஃபிகேஷனுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இதுல வந்து டாக்ஸ், கேட்ஸ், மேமல்ஸ், வீட், ரைஸ், பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி. ஸோ இந்த கேட்டகரிஸை நம்ம சயின்டிஃபிக் டேர்மா டாக்ஸா அப்படின்றத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு ஆர்கானிசம்ஸை நம்ம சில பார்க்குற விஷயத்த வச்சு அதாவது நம்மளால கண்ணால பார்க்க முடியிற விஷயத்த வச்சு அதை தனித்தனி கேட்டகரிஸா நம்ம ஸ்பிளிட் பண்ணி வைக்கிறது. ஸோ அந்த கேட்டகரிஸை நம்ம சயின்டிஃபிக் டேர்ம்ல டாக்ஸா அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸ்ன்றது ஒரு டாக்ஸா, அனிமல்ஸ்ன்றது ஒரு டாக்ஸா, ரைஸ், வீட், மேமல், கேட், டாக் இது எல்லாமே ஒவ்வொரு டாக்ஸா. ஓகேங்களா? ஸோ இந்த டாக்ஸாவை நம்ம டிஃப்ரெண்ட் லெவல்ஸாவும் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். எப்படி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இப்ப நம்ம எக்ஸாம்பிள் வந்து அனிமல்ஸ், மேமல்ஸ், டாக்ஸ் இது மூணுமே டாக்ஸா தான். அதாவது இந்த மூணுமே ஒவ்வொரு கேட்டகரி தான். பட் இந்த மூணுமே பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு இன்டர் கனெக்டட். டாக்ன்றது ஒரு அனிமல் அண்ட் டாக்ன்றது ஒரு மேமல் கேட்டகரியை சேர்ந்தவங்க. ஸோ இந்த மூணு பேருமே ஒரு டாக்ஸாவை ரெப்ரசன்ட் பண்ணாலும் அந்த டாக்ஸா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் லெவல் கேட்டகரியில இருக்கு. ஓகேங்களா? அதை பத்தி நம்ம படிக்கிறது தான் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் சில குணாதிசயங்களை வச்சு ஒரு உயிரினத்தை ஒவ்வொரு கேட்டகரியா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டாக்ஸாவா நம்ம பிரிச்சு நம்ம அதை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிற ப்ராசஸ பேரு டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து எதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வெளிப்புறத்தையும் உள்புறத்தையும் வச்சு நம்ம கிளாசிஃபை பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட செல்லோட ஸ்ட்ரக்சர் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கன்னா செல் ஸ்ட்ரக்சர், நெக்ஸ்ட் வந்து அவங்களோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ், எக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாடர்ன் டாக்ஸானமிக் ஸ்டடீஸ்க்கு பேசிக்கான விஷயங்கள் தான் இது எல்லாமே. எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல், டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் எக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் அதாவது நம்மளோட பொருளாதார வளர்ச்சிக்கு அந்த உயிரினம் எந்த அளவுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கறது தான் இந்த எக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நீட் எம்சிக்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தான் இம்பார்ட்டண்ட்டான நீட் எம்சிக்யூ. அதாவது டாக்ஸானமியோட பேசிக் ப்ராசஸ் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன் அண்ட் நாமென்க்ளேச்சர். கேரக்டரைசேஷன் அப்படின்றது ஒரு ஆர்கானிசமை நம்ம பார்த்து அதுல ஓகே இதெல்லாம் வந்து இருக்கு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேமல் கேட்டகரியை சேர்ந்ததா இருக்கலாம் அப்படின்றத அதை அப்சர்வ் பண்ற விஷயத்த வச்சு நம்ம அதோட குணாதிசயங்களை பத்தி சொல்றது அதான் கேரக்டரைசேஷன். அந்த குணாதிசயங்களை தெரிஞ்சு அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றது ஐடென்டிஃபிகேஷன். அந்த ஐடென்டிஃபிகேஷன் மூலமா அது இந்த கேட்டகரியில தான் வரலாம் அப்படின்றத கிளாசிஃபை பண்ணி சொல்ற ப்ராசஸ்க்கு பேரு கிளாசிஃபிகேஷன். அண்ட் அந்த கிளாசிஃபை பண்ண ஆர்கானிசம்க்கு வேர்ல்டா ஒரு காமனான நேமா நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த நாமென்க்ளேச்சர்.
அது வந்து ஐசிபிஎன் அண்ட் ஐசிZN பேஸ் பண்ணி நேமிங் ப்ராசஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த 4 ப்ராசஸும் தான் டாக்ஸானமியோட பேசிக் ப்ராசஸ். இது வந்து இம்பார்ட்டண்டான நீட் எம்சிக்யூவும் கூட. எவ்வளவு ப்ராசஸ் வந்து டாக்ஸானமிக்கு பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ப்ராசஸ். அண்ட் என்னெல்லாம் இந்த ப்ராசஸ்ன்னு கேட்டாங்கன்னா கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன் அண்ட் நாமென்க்ளேச்சர். ஸோ இந்த டாக்ஸானமி மட்டும் நம்ம வந்து பார்க்க போறது கிடையாது. இதுல வந்து சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்றது இருக்கு. சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்றது என்னன்னா டாக்ஸானமியும் இருக்கும். பட் அந்த டாக்ஸானமியோட ஒரு உயிரினத்துக்கும் இன்னொரு உயிரினத்துக்கும் என்ன ரிலேஷன், அதுக்கு என்ன சம்பந்தம், அது எப்படி ஸ்டார்டிங்ல இருந்தது, இப்ப அது எப்படி வந்து எவல்யூட் ஆகி, அதாவது பரிமாண வளர்ச்சி எப்படிலாம் இருக்கு அப்படின்ற அந்த ரிலேஷன்ஷிப்பையும் பத்தி படிக்கிறது தான் சிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ டாக்ஸானமி பிளஸ் ரிலேஷன்ஷிப் தான் நம்மளோட சிஸ்டமேட்டிக். இந்த சிஸ்டமேட்டிக் அப்படின்ற வார்த்தை வந்து லாட்டின் வேர்ட் சிஸ்டமா அப்படின்ற வார்த்தையில இருந்து கொண்டு வந்ததுதான் சிஸ்டமேட்டிக்ஸ். அதுக்கான அர்த்தம் என்னன்னா சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம். ஒரு கரெக்டான ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றதுதான் சிஸ்டமா அப்படின்றது அர்த்தம். கெரோலஸ் லினீஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து சிஸ்டமா நேச்சுரே அப்படின்ற இந்த நேம் வச்சு ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் சிஸ்டமேட்டிக்கு எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கானிசம், அதாவது பரிமாண வளர்ச்சி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ டாக்ஸானமில எப்படி வந்து ஐடென்டிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர், கிளாசிஃபிகேஷன் இருக்கோ அதோட சேர்ந்து இந்த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பும் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான நீட் எம்சிக்யூ. சிஸ்டமேட்டிக்ஸ்னா என்ன, டாக்ஸானமினா என்ன, டாக்ஸானா என்ன, கிளாசிஃபிகேஷனா என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இதுல கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது நம்மளால கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்களை வச்சு கேட்டகரைஸ் பண்றது. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீட் எம்சிக்யூ. இது வந்து கிளாசிஃபிகேஷனுக்காக. அண்ட் டாக்ஸானமி அப்படின்றது இந்த மாதிரி தனித்தனி கேட்டகரிக்கு நம்ம சயின்டிஃபிக்கா வைக்கிற நேம் பார்த்தீங்கன்னா டாக்ஸா. இதுவும் நீட் எம்சிக்யூ. அண்ட் இந்த எக்ஸாம்பிள், அதாவது இந்த நான் பாயிண்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த அனிமல்ஸ், மேமல்ஸ், டாக்ஸ், இதுவும் இம்பார்ட்டண்டான நீட் எம்சிக்யூ. அண்ட் டாக்ஸானமி அப்படின்றது இந்த கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டாக்ஸால நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராசஸை டாக்ஸானமின்னு சொல்றோம். இதுவும் நீட் எம்சிக்யூ. எதெல்லாம் பேஸ் பண்ணி மாடர்ன் டாக்ஸானமிக் ஸ்டடீஸ்ல சொல்றாங்க, இதுவும் நீட் எம்சிக்யூ கேட்டகரியில வரலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான நீட் எம்சிக்யூ என்ன அப்படின்னா டாக்ஸானமியோட பேசிக் ப்ராசஸ் என்ன, சிஸ்டமேட்டிக்ஸோட பேசிக் ப்ராசஸ் என்ன. இது ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய நீட் எம்சிக்யூ. இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பஞ்சுமீஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.